இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ராஜா. அம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. 1 நாளாகும் 29ஆம் அதிகாரத்தின்படி நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துகிறீங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு பாடங்களையும் கர்த்தர் நீர் கற்றுத்தருவீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய பிரசன்ன வழிநடத்தல் உண்டாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன்: தகப்பனின் ராஜ்யத்தின் முடிவு, மகனின் ராஜ்யத்தின் துவக்கம், தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி. The beginning of the reign of the Son, the end of the reign of the Father, the continuation of the reign of God. தகப்பனுடைய ஆட்சி முடிகிறது, மகனுடைய ஆட்சி துவங்குகிறது, கர்த்தருடைய ஆட்சி தொடருகிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். நாட்டை தாவீது ஆண்டாலும், சாலமோன் ஆண்டாலும், சவுல் ஆண்டாலும், ரெகோபயாம் ஆண்டாலும், யெரோபயாம் ஆண்டாலும், யார் ஆண்டாலும் வானாதி வானத்திலே தேவன் இன்னும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார். மனிதர்கள் தேசத்தை ஆளும் பொழுது கர்த்தரை ஆளும்படியாக விட்டு கொடுக்க வேண்டும். நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், இந்த பூமி கர்த்தருடையது. நாம் இந்த பூமியில் வாடகை வீட்டிலே வசிக்கிறோம். இந்த பூமி தான் நாம் தான் இந்த பூமி. பூமியில் உள்ள மண்ணிலிருந்து நம்மை எடுத்தார். ஆனால் இந்த பூமி ஆகிய இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்குள் வாசம் செய்கிற நாம் விண்ணிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். பரலோக தேவன் நம்மை படைத்து இந்த வாடகை வீட்டுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். இதனுடைய ஆட்சி காலம் ஒரு நாள் முடியும். இதனுடைய காலம் ஒரு நாள் முடிந்து காலாவதி ஆகிவிடும். கர்த்தர் இந்த காலாவதி ஆவதற்குள்ளாக நம்முடைய நாட்கள், நம்முடைய எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் இருக்குதோ அது வரைக்கும் கர்த்தரை ஆளுகை செய்யும்படியாக வைக்க வேண்டும் என்பதை தான் இந்த பாடங்களில் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாளாகமத்தின் புஸ்தகம் ஃபுல்லாகவே எத்தனை மனிதர்கள் தாங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தரை ஆளுகை செய்யும்படி விட்டார்கள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் நடந்து திரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நடந்து திரிந்து கொண்டிருக்கிறார், உங்கள் மூலமாக, என் மூலமாக. அன்றைக்கு நடந்த இயேசு இன்றைக்கு நம் மூலமாக நடக்கிறார். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் மூலமாக இயேசுவினுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தாவீது ராஜாவாக இருக்கிறார். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் புரிந்து விட்டார். அநேக பெரிய பெரிய யுத்தங்களை எல்லாம் செய்து ஜெயித்து விட்டார். அருமையான ஆர்மி கையில் வச்சிருக்கிறார். தன் மகன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாரு. நிறைய கோல்டு, சொல்ல போனோன்னா அன்றைக்கி உலகத்தில் அதிக கோல்டு வச்சுருந்துருக்காரு. மகன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறார். கேதுரு மரங்கள், இன்டெலிஜென்ஸ், பாடி கார்ட்ஸ், கிரேத்தியர், பிளேத்தியர் என்று சொல்கிற பாடி கார்ட்ஸ், பெரிய சாம்ராஜ்யம், இன்றைக்கு இஸ்ரவேல் இருப்பதை காட்டிலும் பன்மடங்கு பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் தன் மகன் கையில் கொடுக்க போகிறார். குறிப்பாக ஆலயத்தை கட்டும்படிக்கு, எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் தாராளமாய் ஏராளமாய் குவித்து வைத்திருக்கிறார். டேவிட்ஸ் ஆஃபரிங் டு த டெம்பிள் ஆஃப் காட் வாஸ் ஹியூஜ், எனார்மஸ், abundance, bountiful, தாராளமாய் ஏராளமாய் தாவீது தன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறது தாவீதுனுடைய மகன். தாவீதுனுடைய காலம் முடிந்த பிறகு, சாலமோனுடைய காலம் துவங்கின பிறகு, சாலமோன் ராஜாவான பிறகு தான் இது ஸ்டார்ட் பண்ண போகுது. தாவீதுனுடைய ஆஃபரிங் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. சொல்ல போறாரு, த ஒர்க் இஸ் கிரேட். திருச்சபையே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவனுடைய பணி என்பது பெரியது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பணி பெரியது. உங்களால் தனியாய் செய்ய முடியாது, என்னால் தனியாய் செய்ய முடியாது. முழு உலகமும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். த ஒர்க் இஸ் கிரேட். அவருடைய திருப்பணி பெரியது. அவருக்கென்று ஆலயம் கட்டுகிற பணி பெரியது. ஒரு மனிதனால் செய்ய முடியாது, அவரால் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். அவரோடு இணைகிற நம்மால் செய்ய முடியும். இதில் தாவீது ஒன்று சொல்கிறார், என் மகன் இளைஞனாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான். மை சன் இஸ்
லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், லெஸ் ஸ்கில்ஃபுல், இன்எக்ஸ்பீரியன்ஸ். என் பையனுக்கு ஆலயம் கட்டக்கூடிய ஞானம் இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வேதத்தை தூக்கி தலைமையில் வைத்து கொண்டு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே ஆலயத்தை கட்ட, ஊழியத்தை கட்ட எனக்கு ஞானம் இல்லை. ஐ ஆம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவருடைய ராஜ்யம் பெரியது, அவருடைய ராஜ்யம் இன்னும் பெரிதாய் வர வேண்டும். பூமியிலே வாழ்ந்த பிரதான ஆசாரியர்களில் ஆசாரியத்தி வம்சத்தில் தோன்றின கடைசி ஆசாரியன் கூட என்று சொல்லலாம் யோவான் ஸ்நானகன். அவன் சொல்லும்போது சொன்னான், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் அவர் தான் பெருக வேண்டும். அவர் வேலை பெருக்கத்தின் வேலை. His work is great. God's work is great. God doesn't have small work. God has big work. But God uses small people. அவருடைய வேலை பெரிய வேலை, சின்ன வேலை இல்லை. ஆனால் சின்ன ஆளுகளை வைத்து பெரிய வேலை செய்கிறார். Hallelujah. Everything should be done to the glory of God. அவர் நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கொலோசியர்கள் நிருபம் 3:22 தான் சொல்லுகிறது. வேலைக்காரர்களை பற்றி சொல்லுகிறார். நமக்கு மாம்சத்துக்கு தலைவர்களாக இருக்கிற எஜமான்களுக்கு கண்களுக்காக அல்ல, கண் பார்வைக்காக, அவர்கள் மென் ப்ளீசர்ஸாக, அவங்களை இஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, சின்சியரோடு, உண்மையோடு, முழு மனதோடு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். குறிப்பாக கர்த்தர் பணியில் அப்படி செய்ய வேண்டும். என் மகன் இளைஞனாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. என்ன ஐயா பெரியது? இது மனிதனுக்கு செய்கிற வேலை அல்ல, கர்த்தருக்கு செய்கிற வேலை. திருச்சபையை இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். நம் பணியை செய்வதற்காக அல்ல, அவர் பணியை செய்வதற்கு. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய வேலை பெரியது, ஒரு மனுஷனுக்கு அல்ல. நாங்கள் கர்த்தருக்கென அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு கல் வச்சு அரண்மனை கட்டினாங்க, இன்றைக்கு மக்களை வைத்து அரண்மனை கட்டுகிறோம். அவர் மக்களின் தேவன், அவர் மக்களின் ராஜா, அவர் மக்களை நேசிக்கிறார். இட்ஸ் ட்ரூ, இது உண்மை தேவ ஜனமே, கர்த்தருடைய பணி உண்மைதான். ஆனால் தாவீது இதில் முதற் பங்கு ஆற்ற போகிறார். அவரே இருக்க போகிறதில்ல, ஆனால் அவர் ஆற்றின பங்கு இருக்க போகிறது. தாவீது இருக்க போகிறது, ஆனால் அவர் சேர்த்து வச்ச கோல்டு இருக்கும், கேதுரு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒருவேளை நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று துவக்கி வைத்தவைகள் இருக்கும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது என்ன பண்ணாரா? நம்பர் 1 செக்யூரிட்டி. சாலமோன் ஆலயம் கட்டும் போது எந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள ராஜாக்களும் வாலாட்ட முடியாது. செக்யூரிட்டி, எல்லாம் செக்யூரிட்டி போஸ்ட் போட்டார். மிலிட்ரி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கார். சாலமோன் கிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி. ஹல்லேலூயா. இல்லைனா கோல்டு வச்சு ஆலயம் கட்டினா ஒரு ராஜா படம் எடுத்து கோல்டை தூக்கிட்டு போயிடுவேன் சண்டை போட்டு. செக்யூரிட்டி. டுடே காட் இஸ் டீச்சிங் அஸ் செக்யூரிட்டி. வி நீட் டு பி செக்யூர். நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, மென்டலி. ஆமென். பாதுகாப்பு என்பது நாம் இருக்கிற வீடு மாத்திரமல்ல, நம்ம கையில் உள்ள பணம். பாதுகாப்பு என்பது நாம் பேசுகிற பேச்சு மாத்திரமல்ல, நாம் பேசுகிற தேவனுடைய வார்த்தை. பாதுகாப்பு என்பது நம் மனதில் மாத்திரமல்ல, பாதுகாப்பு என்பது ஆவிக்குரிய ரீதியாகும். we should be spiritually secured. அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேச வேண்டும். we should be spiritually secure. ஏன்? ஆவிக்குரிய ரீதியாக தான் அதிக பிரச்சனைகள் வருகிறது. உடலில் யாரும் நம்மளை அடிக்கலை, ஆனால் மனசை யாரோ அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. டெய்லி அடிக்கிறாங்க. அடி வாங்கினவர்களை போல நிற்கிறோம், முகம் சுழிவாக இருக்கிறது, சோர்ந்து போகிறோம், அப்செட்டாக இருக்கிறோம். யாரும் நம்மளை அடித்ததில்லை, ஆனால் அடி வாங்கினவனை போல பிஹேவ் பண்ணுறோம். காரணம் என்ன? we are not secure spiritually. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டியை தருகிறது. அதான் பிரெயினில் கை வச்சு சொல்லணும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் செக்யூர்டாக இருந்தால் தான் இந்த உள்ளத்தில் ஆலயம் கட்ட முடியும். இல்லைனா நம்ம 100 சோத்திர பலி படிக்கிற நேரத்தில் நம்மளை எதனா ஷார்ட்ஸ் பார்க்க கூட்டு போயிடுவான் சாத்தான், வேறு எதுலையாவது கொண்டு போவான். he gave a secured place. தாவீது செக்யூரிட்டி. லொக்கேஷன், இடம் கொடுத்தார் தாவீது. சாலமோன் இடம் கூட தேட வேண்டாம், இடம் என்ன பண்ணுது, இருக்குது. நம்முடைய திருச்சபை கூட கர்த்தர் என்ன தரப்போகிறார்? விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அன்றைக்கி போய் ஆவடி சர்ச்சுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. ஆமேன். கர்த்தர் நமக்கு என்ன தரப்போகிறாரு? விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நீங்கள் வாங்க போகிறீங்க, நான் சொன்னேன் உங்கள் கையில் தான் காசு இல்லைன்னு இயேசுக்கு தெரியுமே. காசு இல்லைன்னா நம்ம கையில் இயேசு இருக்காரு. காசு எங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் இயேசு செல்லுவார். காசு எங்கெல்லாம் செல்லாதோ அங்கேயும் இயேசு செல்லுவார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். கிங் டேவிட் provided a location, ஒரு இடத்தை கொடுத்தார். மகனே, சாலமோன் ஆலயத்தை நிறுவு என்று. ஹல்லேலூயா.
நீங்கள் பாருங்கள், நம்ம கால் வைக்கிறதுக்கு ஒரு லேண்டு பில்டிங் தரல, ஊழியம் பண்ணுறதுக்கு பல இடத்த கொடுத்துருக்காரு. அது போதும், இடம் தானாக வரும். மக்களை கொடுத்துருக்கார். God has given us location. Hallelujah. The land, money, பணத்தை கொடுத்தார். மெட்டீரியல்ஸ், வேண்டிய பொருள்கள். ஊழியத்துக்கு போகிறோம், நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நல்ல கார் கொடுத்துருக்கிறாரு, பெட்ரோல் கொடுத்துருக்கிறாரு, டீ செலவுக்கு கொடுக்குறாரு, நைட்டு டின்னருக்கு தருகிறார். He has given a lot. வேலை செய்கிற வேலைக்காரர்கள், ஆமென், டீம் கொடுத்திருக்கிறார், திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தயாரித்து தாவீது மன்னன் தன் மகன் கையில் கொடுத்தார். மகனே நீ ஸ்டார்ட் பண்ணு, அவ்வளோதான். பிளான் கூட போட்டார், எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஸ்டார்ட். இன்றைக்கு இயேசு ராஜா சிறுவையில் அதை தான் செய்து முடிந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னா, என் விரல் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்து சேரணும். ஒருத்தர் இப்படி வந்து இப்படி வரலான்றாரு, ஒருத்தர் இப்படி போய் இப்படி வரலான்றார். போன இடத்துக்கு திரும்பி எப்படி வரணும்னா என்ன சொல்கிறாரு? இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வாங்க, இங்கே வாங்கன்றார். இவர் வழி தப்புன்னு அவர் சொல்கிறார், அவர் வழி தப்புன்னு இவர் சொல்கிறார். யோசிச்சு பார்த்தா இவர் தான் ரைட்டு மாதிரி தெரியுது, அவர் தான் ரைட்டு பண்ணுறது. திரும்பி யோசிச்சு பார்த்தா இவர் தான் தப்பு மாதிரி தெரியுது. கரெக்டாக இல்லையா? பொதுவாக நின்று நமக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. நம்ம ஒன்று மட்டும் சொல்லணும், நீ இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் சுற்றின்னு வந்தாலும் இயேசுவை கூட்டின்னு போ. நீ இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தாலும் யாரை கூட்டு போ. அதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா நான் சாப்பாடு செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வரட்டா, சர்ச்சுக்கு வந்துட்டு போய் சாப்பாடு செய்யிட்டா, அப்பா அதுவே பெரிய குழப்பம். வேலைக்கு போயிட்டு ஊழியத்துக்கு வரட்டா, ஊழியத்துக்கு வந்துட்டு வேலைக்கு போட்டா, எங்கள் பையனை ஊழியத்துக்கு கூட்டு வரட்டா, எங்கள் பொண்ணை கூட்டு வரட்டா, இதெல்லாம் குழப்பம். மாபெரும் குழப்பத்தில் இருப்போம். மகனே மகளே, இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீ எப்படி போனாலும் அவர் வழியிலே போ, அது போதும். Son, I have given you everything. நீ அந்த பக்கம் வாசப்படி வைப்பியா, இந்த பக்கம் வாசப்படி வைப்பியா, எல்லா பிளானும் கொடுத்தாச்சு, மொத்தம் கொடுத்தாச்சு. இது நடுவில் உனக்கு சில குழப்பங்கள் வரும். காலையில் ஸ்டார்ட் பண்ணலாமா, மதியம் ஸ்டார்ட் பண்ணலாமா, நைட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த கொளூரில் ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த கொளூரில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த கடப்பாறையில் ஸ்டார்ட் பண்ணலாமா. எது செய்தாலும் உன்னோடு கூட இயேசு இருந்தால் அது தவறில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்த மாமன்னன் தாவீது எல்லாவற்றையும் செய்து முடித்தான். நம்ம எல்லாருக்கும் கூட கர்த்தர் அந்த பலனை தருவாராக. நம்முடைய பலவீனத்திலும் செய்து முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. சுகவீனத்திலும் செய்து முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென் என்று சொல்லுங்கள். என் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு குறைவு இல்லாமல் செய்யக்கூடிய கிருபை நமக்கு தருவார். விசுவாசத்தோட ஆமென் என்று சொல்லுங்கள். சாத்தானால் உங்கள் தடை பண்ண முடியாது. உங்கள் தலைவலியால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை தடை பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்க வயிறு வலியால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை தடை பண்ண முடியாது. எல்லாவற்றையும் எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் கொடுப்போம். Because we love him. தாவீது சொன்னார், சாலமோன் என் மகனே, நம்ம ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம். ஆமாம், மீகால் தான் தாவீது ராஜாவோட ஒய்ஃபு. அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, நிறைய கன்ஃபியூஷன். ராஜா காட்டில் இருக்கும்போது நிறைய கல்யாணம் பண்ணார். பத்ஷெபல் அம்மா கூட மிஸ்டேக் பண்ணிட்டார். அதில் ஃபஸ்ட்டு குழந்தை செத்துச்சு, 2வது பையன் தான் சாலமோன். அப்பா உன் முன்னாடி ஒரு பொறுப்பான தந்தை என்ற பெயர் எனக்கு இல்லை, ஒரு மாரலான உண்மையான உத்தமமான தந்தை என்ற பேரும் இல்லை. என் வாழ்க்கையிலே நிறையா குழப்பம் இருக்குது, உன் வாழ்க்கையிலே நிறைய குழப்பம் இருக்குது. ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் உன்னை பேசுவாங்க, என்ன பேசுவாங்க. என் மகனே, உன்னை மட்டும் மறந்துடாத, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் வழியில் நாம் போனால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அவர் பணியை செய்யக்கூடிய கிருபையை தருவார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது யோவான் சுவிசேஷத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். உங்கள் அப்பா யாரு, உங்கள் அம்மா யாரு, உன் குடும்பம் என்ன, நீ என்ன தெரியுமா என்று பேசுகிற உலகத்தில் சாலமோனே, நீ தேவன் என்றால் அவரே உனக்கு தந்தையாய் மாறுவார். நீ தாவீதின் மகனாய் அல்ல, தேவனின் மகனாய் வேலை செய்வாய் என்பதை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். இது தேவனுடைய பணி. என்னோடு கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கையும் நான் சொல்லுவேன், என்ன பாருங்க, நீங்கள் ஊழியம் செய்யும் போது ஏன் கூட கனெக்ட் பண்ணாதீங்க, யார் கூட கனெக்ட் பண்ணுங்க, பர்சனல் கனெக்ஷன் வித் காட். ஆண்டவரே, தம்பி வரும்போது இப்போ புதன்கிழமை பிரேயருக்கு அரிசி இதெல்லாம் தூக்கிட்டு வந்தல, காய்கறி தூக்கிட்டு வந்தேன், என்ன சொல்லி தூக்கிட்டு வர, சாமி யாருக்கு தூக்குறேன், கை நீட்டி சொல்லு, உனக்காக தூக்குறேன், எனக்கு காலில் வந்திருக்கேன், உனக்காக வந்துக்கிறேன் ஆண்டவரே, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். மகனை பார்த்து சொன்னார், நத்திங் டு டூ வித் மீ, எனக்கு உனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, உனக்கும் அவருக்கும் மட்டுமே சம்பந்தம். எம்பசைஸ் ஆன் திஸ் பர்சனல் கம்யூனிகேஷன், பர்சனல் கனெக்ஷன், பி கனெக்டட் வித் காட்.
இன்னைக்கு ஆண்டவருடைய பணியை செய்ய வந்திருக்கிற மகனே மகளே, உன்னுடைய தொடர்பு கர்த்தரோடு இருக்க வேண்டும். கனெக்ட் வித் காட். கையை மேலே நீட்டுங்க. எனக்கும் என் கர்த்தருக்கும் உள்ள உறவிலே அவர் ஊழியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவருடைய வீடு ஆண்டவருடைய வீடு ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்தேன் என்று சொல்லாதீர்கள். என் ஆண்டவருடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி உங்க பேர் போட்டுருங்க. என் ஆண்டவருடைய வீடை கட்டப் போகிறேன். என் ஆண்டவருடைய வீடு, எங்க அப்பாவோட வீடை கட்டப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றாரு, என் மகன் எப்படி இருக்கான்? நான் என்னால் என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று வேலைக்கு பொன்னையும் வெள்ளிக்கு வேலையும் வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் 2ஆம் வசனம் படிச்சுட்டு இருக்கிறேன். பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். ஏராளமாக சவதரித்தேன். நான் நினைக்கிறேன் தாவீது ராஜா ட்ரேட் பண்ணியிருப்பார். பணம் கொடுத்து வாங்கியிருப்பார், கோதுமை கொடுத்து வாங்கியிருப்பார். என்னதுங்க, ஏங்க இவ்வளோ ரத்தனம் எடுத்துன்னு போகிறீங்க? வேலை இருக்குது. என்னங்க கல்யாணமாக வச்சுக்கிறீங்க, இவ்வளோ தங்கம் வாங்குறீங்க? இல்லை, வேலை இருக்குது. என்ன ராஜா அப்படியே கோல்டு மேலே அப்படி ஆசைப்படுறியே, ஊராக சண்டை போட்டு ஊரில் உள்ள எல்லா கோல்டும் எடுக்க சொல்கிறியே? வேலை இருக்குது. என் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக என்று சவதரித்து வைத்தான். இன்னும் என் ஆலயத்தின் மேல், தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். சொத்து பிரிக்கும் போது பெரிய பையனுக்கு, 2வது பையனுக்கு, 3வது பையனுக்கு, 4வது பையனுக்குனா ராஜா பிரிச்சிருப்பார். தனக்குன்னு ஒன்று வச்சிருப்பார் பாருங்க. என் காலத்துக்கு பிறகு அத்தனையும் என் ஆண்டவருக்குன்ட்டார். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். எல்லாத்தையும் இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு வச்சிருக்கிற வாஞ்சைக்காக என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்தேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்கும், படிங்க 4ஆம் வசனம், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறவர்களுக்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலத்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அவர் முதல்ல காணிக்கை கொடுத்தார். ஒரு ஊழியக்காரர் எழுதுறார், இட் வாஸ் அ மேசிவ் அமௌண்ட்டு. அளக்க முடியலையா, கோல்டை மட்டும்தான் அளந்தாங்களாம், வெள்ளியெல்லாம் அளக்கலையா, அப்படியே எடுத்து சேர்த்துட்டாங்க. ஆமென். தீஸ் ஆர் த திங்ஸ் கான்சிக்ரேட்டட் டு காட். இது கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டேன், திரும்பி எடுக்க மாட்டேன். இது ஆண்டவருக்குன்னு. என் கையில் உள்ளது எல்லாமே நான் ஆண்டவருக்கு என்று கொடுத்தேன். ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறது அது ஒரு வகையான ஆராதனையா. தாவீது ராஜா அதை செய்து வெறும் கையில் இருக்கும்போது சுரமண்டலத்தை எடுத்து கர்த்தரை ஆராதித்தவன் இன்றைக்கு உலகத்தில் யாரும் கொடுக்காத அளவுக்கு அதிக காணிக்கைகளை கொடுத்து மறுபடியும் சுரமண்டலத்தை எடுத்து பாடப்போகிறான். ஹல்லேலூயா. தன் மக்களுக்கு முன்னோடியாக சண்டைக்கு வாருங்கள் என்று சொன்ன அதே மாமன்னன், விவசாயம் செய்யலாம் வாருங்கள் என்று சொன்ன அதே மாமன்னன், கர்த்தரை ஆராதிக்கலாம் வாருங்கள் என்று சொன்ன அதே மாமன்னன், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம் வாருங்கள் என்று அழைத்து காணிக்கை கொடுக்கிறான். அண்ட் நவ் வாட் அபவுட் யூ? ஒரு லீடரு ஒரு நல்ல வேலையை செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு நான் மட்டும் செஞ்சேன்னு போக மாட்டாங்க. நான் செய்ததை நீ செய்கிறதுக்கு நான் என்ன வழி செய்யணுமோ அதை செய்வேன். The things that I do, the blessings that I receive, the honor I get, the upliftment I receive, the higher I grow, I will make sure that you also come to that position. இதுதான் தாவீதுடைய நிலை. என் வெற்றிக்கு காரணத்தை கண்டவர்களே, இன்றைக்கும் என் வெற்றிக்கு காரணத்தை கண்டுபிடிங்கள் என்று நான் என் ஆண்டவருக்கு ஏராளமாய் கொடுத்தேன், தாராளமாய் கொடுத்தேன், நீங்களும் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பிறகு சாலமோன் கேட்டிருந்தா யாராவது கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் தாவீது கேட்டா ஆமென். ஏன்? கேட்கிறவன் அவ்வளோ பெரியவன், தனக்காக கேட்கவில்லை, கர்த்தருக்கென. 6ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் படிக்கும்போது அவர் கேட்ட வார்த்தைகள் உடைய மரியாதை தெரிகிறது. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும், எல்லா பிரபுவும் வந்துட்டாங்க. த பிரின்சஸ், 12 கோத்திரத்துக்கு பிரின்சஸ் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராக பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 10000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இருமையும் கொடுத்தார்கள்.
யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். When people give to God, the king was happy. ஜனங்க ஆலயத்துக்கு கொடுக்கறத பார்த்து யார் சந்தோஷப்பட்டாரு? தாவீது சந்தோஷப்பட்டார். The leaders, it is the responsibility of the leaders to give offering to God. நாம் தலைவனாய் இருக்கணும்னா, தலைவனாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? காணிக்கை கொடுக்க வேண்டும். வில்லிங்கா, தைரியமாய், மனப்பூர்வமாய், மன நிறைவோடு, ஜாய்ஃபுல்லா, மகிழ்ச்சியோடு, ஜெனரஸாய், தாராளமாய் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:7 கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுப்பதை பற்றி பேசுகிறது. தாவீது ராஜாவோட சர்வீஸில் அன்னைய மீட்டிங்கில் தன் மகனை பற்றி பேசினார். தான் பதவியை தன் மகனுக்கு கொடுக்கறதா சொன்னார். கொடுத்து முடிச்சிட்ட பிறகு பதவி காலம் முடிஞ்சிச்சு. பதவி காலம் முடிஞ்சு தன் மகன் கையில் கொடுத்துட்டாரு. தன் மகன் கையில் கொடுத்து விட்ட பிறகு காணிக்கை கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு எல்லாரையும் என்ன பண்ணார்? காணிக்கை கொடுக்கும்படி செய்தார். எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்களா? இப்போ கர்த்தரை புகழ போகிறார். காணிக்கை போடுறது மட்டும் பெருசில், கர்த்தரை துதிக்கிறத எல்லாரும் பார்க்கணும். மகளே, நீ ஆண்டவருக்குன்னு காணிக்கை கொடுக்க வர, எல்லாரும் பார்க்குறாங்களா? அதே போல் நீ துதிக்கிறதையும் எல்லாரும் பார்க்கணும். நீ அவரை கை தட்டி பாடுறது எல்லாரும் பார்க்கணும். ஆராதனை பண்ணுறது எல்லாரும் பார்க்கணும். ஜெபிக்கிறது எல்லாரும் பார்க்கணும். கர்த்தரை உயர்த்துறது எல்லாரும் பார்க்கணும். தன் நிலை மறந்து கர்த்தரை ஆராதிப்பதை எல்லாரும் பார்க்கணும். உலகத்தில் எந்த இடத்துல நம்ம ப்ரெஸ்டேஜ் பார்ப்போம் இல்லையோ, கர்த்தருக்கு கை தட்டின போது ஒரு ப்ரெஸ்டேஜ். கை கூட தட்டாமல் இருக்கலாமான்னு பார்ப்போம். பாஸ்டர் அல்லேலூயா சொல்லுங்கன்னா கண்டிப்பாக கை வராது. வேற எங்கன்னா போய் கை தட்டினா கூட தட்டுவோம். இதெல்லாம் சாத்தான் நம்மளை மறக்க செய்வான். we should be careful when we look at our leaders. நம்ம ஒரு தலைவனாக மாறணும்னா நம்ம நல்லா கை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். we should soak into worship. நம்ம ஆராதனை நடத்தும் போது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் ஆராதனை செய்யும் போது கூட நம்ம சோக்கடாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ தாவீது கர்த்தரை என்ன பண்ண போகிறாரு? உயர்த்த போகிறார். என்னை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நான் வாலிபனாக இருக்கும்போது அப்போ சர்ச்சில் பாஸ்டர் கை தட்டினா தட்டுறதுக்கு கூச்சமாக இருக்கும். நான் பாஸ்டர் ஐயா நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆளான்னு கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி இருந்து தான் வந்து கை தட்ட ஆரம்பித்தேன். ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதுவும் நம்ம அம்மா அப்பாங்க அங்கிளுங்களாம் நல்லா அப்படி தட்டுவாங்களா, நமக்கு அது வேறு எதனா ஒரு ஸ்டைலாக எதனா இருக்குதா தட்ட தோணும். இல்லை யாருனா பார்க்குறாங்களா, ஷர்ட்டு கரெக்டாகுதா, ஹேர் ஸ்டைல் கரெக்டாகுதா, இப்படி தான் பார்க்க தோணும். இப்படி தான் இருந்தேன் நான். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு நான் கீபோர்டு வாசிக்க போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு அண்ணா வந்தார். ரொம்ப ஸ்மார்ட்டு, அழகுனா அவ்வளோ அழகு. ஒரு யமஹா பைக்கில் வந்தார். RX 100ன்னு சொல்லுவாங்க, ஸ்டைலாக. அவங்க பின்னாடி ஒரு கேர்ள் உட்காந்துருந்தாங்க. அது அவரோட ஒய்ஃபு. அந்த 2 பேர் வந்தாங்க. நான் நினச்சேன் இங்கே 2 பேர் உட்காந்துன்னு ஏதோ பந்தா பண்ண போகிறாங்கன்னு. ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு பாடுற சாதாரண பாட்டத்துக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டான அண்ணன் ஆண்டவரை நல்லா கை தட்டுறதை பார்த்ததும் எனக்கே அப்பா நடா இருக்குது. அப்படி இந்த சர்ச்சில் அவர் கை தட்டுறாரு. அந்த அக்காவும் கை தட்டுறாங்க. நான் இப்போ 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கிறேன். அப்படி கை தட்டி வல்லமே ஆராதிச்சாங்க. அப்படியே முழங்கால் படிக்கிறோம்னா நேர் முழங்கால், மீதி பேரில் அரை முழங்கால், கொஞ்சம் பேர் சேரில் உட்காந்துக்கிறவங்க ஏஞ்சிக்கல, நின்றுங்கிறவங்க உட்காரல, பாஸ்டரை முறைச்சி பார்த்துனுங்கிறவங்க கூட்டத்தினுள்ள இந்த இருவர் செய்த ஆராதனை என்னை அன்றைக்கு தொட்டது. ஆமேன். ஆமாம். கொஞ்ச நாள் அடிக்கடி அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அந்த அண்ணா வருவார். அவரோட நான் நட்பு பெற ஒரு காலம் வந்தது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் நல்லா கை தட்டி பாட்டு பாடுறீங்கன்னா? ஆமாம் தம்பி, ஆமாம். அவரை பாடாமல் வேறு யாரை பாட போகிறோம்? அவர் இல்லைன்னா நான் இல்லைடா அப்படின்னா. எப்படின்னா சொல்கிறீங்க? ஜீசஸ்ன்ற ஒரு உண்மையான கடவுள் சொல்லிட்டா அவர் நம்மள எல்லாரோட ஸ்மார்ட்டு. அவரை கைத்தட்டுறது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த அண்ணன் இந்த அளவுக்கு, இந்த அக்கா இந்த அளவுக்கு, நாங்கள் கணவன் மனைவியாக எங்கள் பிள்ளைகளோட இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். நீ எப்போ கை தட்டினாலும் அவரை நினச்சிக்கோ அப்படின்னா. அன்னையிலேருந்து நான் எப்போ கை தட்டினாலும் எனக்கு தெரியும், நான் கை தட்டுறதை வாங்கிறதுக்கு என் ஆண்டவர் அங்கே வருகிறார். என் நிலை தாண்டி, என் பெருமையை தாண்டி, நான் ஒரு பெரிய ஆள் என்கிற எண்ணத்தை தாண்டி, என்னுடைய பிரிஸ்டேஜை தாண்டி, ஐயோ இவங்க பார்க்குறாங்களே அவங்க பார்க்குறாங்களே என்கிற இந்த நிலையை தாண்டி கை தட்டும் பொழுது என் தேவன் மழுகுகிறார் என்பதை என்றைக்கு தெரிந்து கொண்டேனோ,
அன்றையிலிருந்து ஒரு கூட்டத்தின் நடுவில் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கன்னா கூட நான் கூச்சப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் அதை வாங்கிறதுக்கு என் ஆண்டவர் எங்கே வருகிறார். நான் சொல்லுகிற அல்லேலூயா மனிதர்களுக்கு அல்ல, அவருக்கு. நான் கைத்தட்டுகிறது இங்கே எந்த மனிதர்களுக்கு அல்ல, என் ராஜாவுக்கு. அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? எல்லா துதிக்கும் புகழுக்கும் காரணர் அவர். நான் சொல்லட்டுமா, ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க அவங்கள விட ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க தான் கை தட்டுவாங்க. நம்ம இயேசு எல்லாரோட ஸ்மார்ட்டு. அவர் 10,000களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஜீசஸ் உண்மையில் மனிதனாய் வரப்போறதில்லை, இங்கே வரமாட்டார். அவர் 1000 வருட அரசாட்சிக்கு வர்றது தான். வந்தார் என்றால் நான் சத்தியமாக ஃபீல் பண்ணுறேன், அவருக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவருடைய அழகு அந்தகடான அழகு. அவர் அழகாக இருந்தால் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியும். ஹீ இஸ் எக்ஸலண்ட், ஹீ இஸ் ஸ்மார்ட், ஹீ இஸ் வண்டர்ஃபுல், ஹீ இஸ் அமேசிங். ஆமென். யார் என்று தெரியாதபடி கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரே நாயகன் இயேசுதான். நம்ம யாரும் அவரை பார்த்ததே இல்லை. சத்தியமாக அவர் பார்த்துனுக்கிறாருன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. கன்ஃபார்ம்டாக இருக்குது. ரொம்ப 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 கன்ஃபார்ம்டாக இருக்குது. நிஜத்தில் இருக்குது. இந்த கூட்டத்தில் எனக்கு எதிர்க்க நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல என் ராஜா இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே உட்காந்துக்கலாம், என்ன பார்த்துனுக்கலாம். இந்த சிறு அரங்கத்துக்கு இடையிலே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். சூரியனை பார்க்குறோமே, சூரியனை மானிட்டர் பண்ணுறதுக்கு எத்தனையோ சேட்டலைட்ஸ் போகிறது. அல்லேலூயா. ஆதித்யா போயிருக்குது, சந்திராயன் போயிருக்குது, எல்லாமே ஒரு மானிட்டர் பண்ணுது. இவங்களெல்லாம் படைச்சாரு, அவர் இங்கே வந்திருக்கிறார். சமுத்திரத்தை படைத்தவர் இங்கே வந்திருக்கிறார். இப்ப இஸ்ரேல்ல அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் ஹீரோனா தாவீது தான். ஆமென். இந்த தாவீதே கை தட்டி பாடுறாருன்னா இவர் யாருக்கு பாடுறாரோ அவர் தானே நிஜ ஹீரோ. கரெக்டா இல்லையா? இந்த தாவீதே கை தட்டும் போது இப்படி தட்டுறாரு. அவர் ஆடுறதை பார்த்து அவங்க ஒய்ஃபு கேலி பண்ணுறாங்க. நாயா அப்படி இருக்க அப்படின்னு கேலி பண்ணுறாங்கன்னா, ஹீரோ, ரியல் ஹீரோ, முழு இஸ்ரவேலை ஹீரோ என்று சொல்லுகிறவனே தன்னை ஜீரோ ஆக்கி கொள்ளுகிறான் என்றால் அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். When we come to the presence of God, தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்துக்கு வரும்போது தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஹீரோ வந்துட்டாரு, ஜீரோங்கெல்லாம் சேர்ந்து கை தட்டுது. அதான் நாம். ஹல்லேலூயா. இந்த ஜீரோக்களின் தலைவன் தான் அந்த ஹீரோ, இயேசு மகாபிரபு. ஹல்லேலூயா. ஆரம்பிச்சார் பாருங்க. தாவீது மாதிரி நம்ம ஆண்டவரை புகழ்றதுக்கு யாருங்க வேணும்? அப்பா. அதனால தான் தாவீது. ஆகையால் தாவீது சபை அனைத்து கண்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. சபை அனைத்தவங்க, மொத்த சபை எத்தனை லட்சம் பேர் கூடினாங்க தெரியல. தாவீது ராஜா நின்று ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறார். என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா பிதாவை ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவை ஸ்தோத்திரம், நித்திய பிதாவை ஸ்தோத்திரம், ஆவிகளின் பிதாவை ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவை ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன சொல்ல போறாரு? ஸ்டைலா வந்து இப்படி கால் மேல கால் போடுவாரு, அப்படி கத்தி சுத்துவாரு, ஒரு டயலாக் பேசுவாரு, எதனா பண்ணுவாரு, பந்தா பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். We are here to praise God. We are here to glorify God. இந்த இடத்தில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணிட்டார். நம்ம ராஜாக்கா பாட தெரியாது. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஐயா, இதுக்கெல்லாம் என்ன பேர்னு எனக்கு எங்கள் தாய்மொழியிலே அர்த்தம் புரியலையா? நீ எப்படியா இதெல்லாம் ஈப்ரூ மொழியில் எடுத்து வச்சு சொன்ன? மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ளவைகளும் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராயிருக்கிறீர், உயர்ந்திருக்கிறீர். அதான் சொன்னேன். தகப்பனுடைய ஆட்சியின் முடிவு, மகனுடைய ஆட்சியின் துவக்கம், தேவனுடைய ஆட்சியின் தொடர்ச்சி. The end of the Father's reign, the beginning of the Son's reign, the continuation of God's reign. அது எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெயின்லாம் போகும்போது வேறு ரூட்டுக்கு போனோன்னா நடுவில் ஒரு சேனல் வச்சு பார்த்தீங்களா லிங்க் பண்ணுவாங்க. லிங்க் பண்ணி ட்ராக் லிங்க் பண்ணுவாங்க. லிங்க் பண்ணி வேறு டைரக்ஷன் மாற்றி வருவது போல் தன் கையில் இருந்த ஆண்டவருடைய கனத்தை தன் மகனுக்கு சபைக்கு முன்பதாக கொடுக்கிறான். அவருக்குத்தான் மகிமை. கை மேலே உயர்த்துக்குங்க. கர்த்தாவே, சொந்த சொல்லாமல் மாட்சிமையும் வல்லமையும்
மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஐஸ்வர்யமும் கனமும் மாலே வருகிறது. எத்தனை பேருக்கு பணம் வேணும்? நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு புகழ் வேணும்? வேணும். இது ரெண்டுத்துக்காக தான் ஓடுறோம். எதுங்க பணம் சம்பாதிக்கிறீங்க? பணம் சம்பாதிச்சா பெரிய ஆள் ஆகலாம். எதுங்க பெரிய ஆள் ஆகிறீங்க? பெரிய ஆள் ஆனால் பணம் சம்பாதிக்கலாம். இது ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம். எதுக்கு கரெக்டாக? ஏன் ஓடி உழைக்கிறீங்க? பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிச்சா என்ன ஆவீங்க? சொல்லுங்கள். பெரிய ஆள் ஆவீங்க. பெரிய ஆள் ஆனால் என்ன வரும்? பணம் வரும். இங்கே தாவீது சொன்னார், ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நீங்கள் கேட்கிற ஐஸ்வர்யம் அவரிடத்தில் வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற கனம் அவரிடத்தில் வருகிறது. கையை நீட்டலாமா? இப்போ சொல்லுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே, என் தேவனாலே வருகிறது. புரிஞ்சுக்குங்க. இந்த லாஜிக் மாறக்கூடாது. இதை லாஜிக் என்று சொல்ல முடியாது, சத்தியம் என்று சொல்லலாம். உலகத்துக்கு இது லாஜிக்காக எடுத்துக்கிட்டோம். நமக்கு இது சத்தியம். ஐஸ்வர்யம் யார் கையிலேருந்து வருகிறது? உங்கள் கையில் இல்லாத காசு இப்போ யார் கையில் இருக்குது? இயேசு கையில். இப்போ இயேசு பக்கத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமா. நீ வேலை செய்கிற உங்கள் ஓனர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்க. யார் கையில் ஈஸியாக ஓகே பண்ணி காசு வாங்கிட்டு போவ? சார் அதானே இப்போ சொல்லிக்குது பைபிள். எவ்வளோ சூப்பர் விஷயம் பாருங்க. கை தட்டுங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி. யார் கையில் வாங்குறது? இயேசு கையில். நீ வேலை செய்கிற கம்பெனியில் 31 நாள் வேலை செஞ்சு லீவ் போடாமல் போனேன்னா தான் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. 31 நாளும் உடம்பு முடியாமல் படுத்திருந்தா கூட இயேசுவை எங்கேயோ ஒரு இடத்துல ஓகே பண்ண முடியுது எண்ணம் எனக்கு இருக்கிறது. எனக்கு வேண்டியவைகளை அவர் தருவார். ஐஸ்வர்யமும் கனம் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. யாரையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும். both riches and honor come from you. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, வாழ்க்கையில் நீ உயர்த்தப்படவில்லை என்கிற வருத்தம் இன்னும் எத்தனை நாட்கள் உனக்கு வேண்டும்? உன் ஆண்டவரை முழுமையாய் ஆராதி. நீ எதிர்பார்க்கிற உயர்வு அவர் கையிலிருந்து தான் வரப்போகிறது. your package is going to be delivered to you. உங்களுக்கு பேக்கேஜ் யார் தரப்போறாரு? எஸ், அவர் கையில் இருக்கு. அவருக்கு கால் பண்ணிட்டே இருங்க. என்ன டாடி எடுத்துட்டு வரல? டாடி இன்னும் வரலையா? எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? என்ன டாடி? இட்ஸ் யோர் பிளஸ்ஸிங்ஸ். ஆமேன். உன்னுடையது உன்னை தேடி வரும் மகனே, மகளே. ஆமேன். இன்றைக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தீரே, அதற்கு நன்றி என்று சொல்ல போகிறார். ஆமேன். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தி உமது மையமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டாகிறது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்பா, உமது கரத்திலே வாங்கி, அதான் சொன்னேன், பொருத்தனை பண்ணும்போது வெறுங்கையாக பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் கொடுங்க, நான் கொடுக்குறேன். மேக் மீ as a சேனல். ஆனவரே, ஆலயம் கட்டுறதுக்கு என் கையில் கொடுங்க, நான் கொடுப்பேன். கொடுத்தது நீங்கள், பேர் வாங்குறது யாரு? நான். இப்போ ஆண்டவர் கொடுத்தாருன்னு வந்துச்சா, தாவீது கொடுத்தாருன்னு வந்துச்சு? ஆரம்பத்தில் படிக்கும்போது நல்லா யோசிப்பாருமா. தாவீது கொடுத்தார். தாவீதுக்கே கொடுத்தது யாரா? ஆண்டவர். இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் என்னவோ தரணும்னு நினைக்கிறீங்க. கொடுக்க போகிறது ஆண்டவர், வாங்கி கொடுக்க போகிறது நீங்கள். பேர் யாருக்கு வரும்? ஹல்லேலூயா. பணத்துக்கு நல்ல பேர் மட்டும் இல்லை பிள்ளைங்களா, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, கெட்ட பேரும் வரும். கடன் வாங்கி திரும்பி யாருக்குன்னா கொடுத்துட்டீங்கன்னா, கடன் வாங்கின பேர் யாருக்கு வந்துடும்? சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களா உங்கள் பேர் வருமா? நடுவில் நின்னீங்கன்னா உங்கள் பேர் வருமா? நல்லா யோசிச்சு பாருங்க. உன் பேர் வருமா? உங்களை கேட்பாங்களா? யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களா உங்களை கேட்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் பேர் தான் கடங்காரி. கரெக்டா? மாற்ற முடியுமா? நீங்கள் அவர்கிட்ட போய் இவங்களுக்குலாம் கொடுத்தனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ தான் முன்னின்ன, கெட்ட பேர் வருதா? இதே முன்னிக்கிறது ஆண்டவருக்காக நின்னா நல்ல பேர் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்காக முன்னிற்க போறீங்க? உலகத்தில் சாத்தானுக்கு, தப்பாக நடக்கிற மனிதர்களுக்கு, யார் யாருக்கோ முன்னின்று கெட்ட பேரை வாங்கின நீங்களும் நானும் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு காலத்தை இன்றைக்கு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உம்மாலே உண்டாகிறது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஜனங்க யோசிப்பாங்க, சம்பளம் நான் சம்பாதிச்சேன், சரி உங்க வாணியில் அது கரெக்டா இருக்கலாம், ஆனா என்னுடைய வழியில இதை சம்பாதிக்கக்கூடிய பலனை அவர் கொடுத்தார் என்று சொல்லிதான் நான் வாங்க போகிறேன்.
அவர் கொடுத்ததினால் அவரை என் கூட பார்ட்னராக சேர்த்துக்க போகிறேன். எவ்வளோ கொடுத்து? 10% கொடுத்து. ஆனால் மீதி 90% ப்ராப்ளத்தையும் அவர் சமாளிப்பார். நான் கொடுக்க போகிறது எவ்வளோ? நீங்கள் உலகத்தில் யார் கூட அது சம்மந்தம் வச்சுக்கிட்டு உங்கள் 90% கொடுத்துட்டு 10% ப்ராப்ளம் சமாளிப்பாங்க. அப்படிதான். சம்பளத்தெல்லாம் எடுத்து கொடுத்துரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சாப்பாடு போடுறேன்னுவாங்க. நல்லா கணக்கு பண்ணிங்கன்னா 90% உங்கள் கையில் வாங்கிட்டு வெறும் 10% தருவாங்க. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலே அப்படி தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான அவ்வளோ எஃபர்ட்டில் 10% கொடுத்தா போதும் தான் அவங்களுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம வாங்குற 100%ல் எவ்வளோ கொடுப்போம்? 10% தான் கொடுப்போம். ஆனால் எவ்வளோ ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணுவார்? 100%ம் சால்வ் பண்ணுவார். சாமி, நான் என் கையில் உள்ள 100 ரூபாயில் 10 ரூபா உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் எவ்வளோக்கு ஜெபம் பண்ணுவோம்? ஒரு 10,000 கொடுங்களேன், ஒரு 1 லட்சம் கொடுங்களேன், ஒரு 2 லட்சம் கொடுங்களேன். போய் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு பேங்க்கில் ஏதாவது காசு கொடுக்குற ஃபினான்ஷியல் ஏஜென்சியில் தர மாட்டார்கள். தாவீது தெளிவை புரிந்து கொண்டான். அன்றைக்கு ஆடு மேய்க்கு கொண்டிருக்கும் போது என் தகப்பன் என்னை மனிதனாய் கூட நினைத்ததில்லை. என் கையில் போகிறதுக்கு ஒரு மோந்திரம் கொடுக்கல, என் கழுத்தில் போகிறதுக்கு ஒரு செயின் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி டன்னாக நீங்கள் கோல்டு கொடுத்தீங்கப்பா, உங்கள் கையில் வாங்கி உங்களிடமே தருகிறேன். We receive from you, we give to you. Hallelujah. All things come from you. Hallelujah. Whatever God gave, I give to him. இது என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, ஆண்டவருக்கு ஓனர்ஷிப் கொடுக்குறாராம். Lord, you are the owner. என்னதுங்க? You are the owner. நீங்க தான் இதனுடைய ஓனர், நீங்க தான் இதனுடைய சொந்தக்காரர். Hallelujah. I am willingly giving. Free heart. I am giving with free heart. மனமோந்து தருகிறேன். All my gifts belong to you. ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போறாரு, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை பார்க்கலாம் அரோசிகளும் பரதேசிகளுமாய் இருந்தோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. தாவீது ராஜா சொல்றார், நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. பூமியில நாட்கள் ஒரு ஷேடோ போல இருக்கான், வித்தவுட் ஹோப். கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஹோப்பில் ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரில. தூங்கி வச்சதுமே சாத்தா நம்ம முன்னாடி ஒரு பேக்கு போடுறான். நம்ம பிரித்தா நம்பிக்கை இல்லாதது தான் இருக்குது, அவநம்பிக்கை தான் இருக்குது, அவிசுவாசம் தான் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு எந்திரிச்சு மார்னிங் டிவோஷன் 5:30 to 6:30 அட்டன் பண்ணிவிட்டு புறப்பட்டு நான் வரும்போது ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் பஸ் இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பாடு, மைண்டில் நிறைய விஷயம். ஆமென். எல்லாம் பண்ணிவிட்டு எப்படியோ தாண்டி இன்றைக்கு வந்து சேர்ந்துட்டேன். எங்கள் பிள்ளைங்க கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து கூட்டாந்து விட்டாங்க. இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அந்த நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக உட்காந்துன்னு ஹோப்லெஸ்ஸாக இருக்கும்போது எங்கள் பையன் ஒரு ஃபோட்டோ அமிச்சான். என்னன்னா, எங்கள் வீட்டில் ஒரு மீன் குட்டி போட்டுக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாமி, அந்த மீன் குட்டி போடுது, எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்பா. கலர் ஃபிஷ். அப்படியே வீடியோவை மேலே எடுத்துன்னு போகிறான். இன்னொரு தொட்டியில் அங்கேயும் ஒரு மீன் குட்டி போட்டுக்குது. டே, 2 தொட்டிலையும் ஆடானா? எஸ் டாடி, 2 தொட்டிலையும். நம்மளை எப்படி ஹாப்பியாக வைக்கணும்னு நம்ம ஆண்டவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சாத்தான் நம்மளை எவ்வளோ டென்ஷனாக வைக்கணும்னு அவனுக்கு 1000 வழிகள் இருந்தாலும் ஒரே வழியில் என் தேவன் என்னை மகிழ்படி செய்வார். என் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லை என்கிற நிலை வரும்போது, சாத்தானே, உன் முகத்தை பார்த்து என் தேவன் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பார் என்று சொல்லுகிறோம். சூரியனை ஒரு திசையிலிருந்து தோன்ற செய்து இன்னொரு திசையில் அஸ்தமிக்க செய்கிற அதே தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை தருவார். அல்லேலூயா. நாங்கள் கடந்து போகிறவர்கள் போல, நிழலை போல இருக்கிறவர்கள் போல இருப்போம், நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாது இருக்கும். ஆனால் எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போதும் சரி, வாழும்போது கூட சரி, நான் சொல்லிப்பேன், சாமி, நான் என்னையே நம்பல சாமி, உன்னை நம்பி வாழறேன் அப்படின்னு போதே சாத்தான் கதை கந்தல். ஏன்னா அவன் உன்னை அடிப்பேன் தான் வரான். டே அட்ரா, நானே ஒன்றும் இல்லைடா, முடிஞ்சா ஆண்டவர் அட்ரா. எத்தனை பேர் இன்றைக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடி அவர் மீது நம்பிக்கை வைக்க போறீங்க? தாவீது சொல்ற ரைட்டு தாங்க, நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை தான், ஆனால் எங்களை நிலைக்க வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். தன்னுடைய காணிக்கைகள் எல்லாவற்றுக்காகவும் பரிசுத்த நாமத்துக்கு என்று ஆலயம் கட்டுவதற்கு இப்படிப்பட்டதை கொண்டு வந்து உம்முடையது என்று சொல்லுகிறான். 16ஆம் வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். ஆமென்.
கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம். ஆனால் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அவர்கள் உள்ளத்தில் வாழ்கிறார். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். சாமி நீ அங்கே இரு, நான் உனக்கு ஒரு கும்பிடு போட்டு போகிறேன்னா ஜாலி. சாமி நீ எங்கள் வீட்டிலே இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னா ஜாலி. அவர் என் உள்ளத்தில் வாழ்கிறார். எங்கே இருக்கிறாரு? என் உள்ளத்தில் வாழ்கிறார். கிறிஸ்தவர்களின் தெய்வம் அவர்கள் உள்ளத்தில். என்ன பண்ண போகிறீங்க? உள்ளே வந்து உட்காந்துட்டு நம்மளை சோதித்தருகிறார். இப்போ நிறைய பேர் இங்கே வந்தீங்க, சும்மா வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க, சோதிச்சிருப்பீங்க. என்ன பண்ணீங்க? ஆனால் அந்த ஃபேன் ஓட காணோம். ஃபேன் ஓடினா என்ன பண்ணலாம்? உட்காந்துக்கலாம். ஏசி ஆன் பண்ணியிருக்காங்க, சில்லுன்னு இல்லையே. பாப்பமா இல்லையா? வரும்போது ஒரு தண்ணி தாங்க, பிள்ளைங்க ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்க. என்ன பண்ணீங்க? போய் ஒரு தண்ணி சோதி தருகிறீங்களா இல்லையா? அறிகிறோமா இல்லையா? என்ன மெசேஜ் ஓடுது? டிவி பார்ப்பீங்க. ஓ 29 ஒன்றும் நல்லாகுமா? இவ்வளோ சோதித்து ஒரு ஐடியா. ஓ 29 தண்ணி வச்சுருக்காங்களா? மார்னிங் டிவோஷனா? ஓ கீபோர்டு ஆனில் இருக்குதா? இவ்வளோ சோதித்து அறிந்து எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு பெரிய ஞானி மாதிரி உட்காந்துருப்போம். நம்ம உட்காரமா இல்லையா? ஆமாம், ஞானிகள் மத்தியில் ஞானம் இல்லாதவன் ஒருவன் போனால் கூட அவனுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த பேசுகிறாங்களே அவங்களாம் ஒன்றும் இல்லை, உட்காந்துன்னு கேட்குறேன்னு நான் தான் பெஸ்ட்டுன்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொருத்தனும் உட்காந்துருப்பான். அப்படி என்றால் இந்த பாவமான பழுது உள்ள இந்த உள்ளத்தில் வந்து அமர்கிற தேவன் ஒவ்வொன்றாய் சோதித்து பார்க்கிறார். நான் சொல்லுங்க தாவீது, நீர் இருதயத்தை சோதித்து. ஆமேன். இப்போ வாங்கல, நம்ம மாட்டினோம். வடி கட்டும் போது நம்ம போட்ட ஆக்ஷன் எல்லாம் மாட்சி. கரெக்டா? ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, சுகமாக இருக்கிற மாதிரி, பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு குதி, ஒரு அல்லேலியான ஒரு சவுண்டு இல்லை, ஒரு கர்த்தருடைய புள்ள மாதிரி பைபிள் தூக்கி எப்படி வச்சுக்கிறது, எல்லாத்துலேயும் அவுட்டு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வடிகட்டியில் தப்பிச்சு போயிடுச்சு. லாஸ்ட்டில் என்ன மாட்டுச்சு? திப்பி மாட்டினது போல் ஹார்ட் மாட்டிக்கிச்சு. இங்கே எடுத்துருவான்னு எதை செக் பண்ணுறாரு? இருதயங்களை சோதித்து. இதயத்தை கை வச்சு சொல்லுங்கள், சாமி நீங்கள் எங்கேயே இருங்க, மீதி எல்லாம் வெளியே போட்டோம், என் இருதயத்துக்குள் வாரும், உமக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா. யூ ஆர் வெல்கம். நீ வருக, உண்மை வரவேற்கிறோம். யூ ஆர் வெல்கம் லார்ட். அப்பா நீங்கள் வாங்கப்பா, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரட்டா? நம்ம மனசில் எல்லாம் வர்றது போகிறதெல்லாம் வந்து போகும். அப்போ நான் என்ன ஒரு ப்ரேயர் பண்ணுவேன்னா, இயேசுவின் ரத்தம், கவனிங்க, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், என் நினைவுகளை சுட்டெரிக்கட்டும். என்னை என்ன பண்ணிட்டோம்? ரைட்டா? நிறைய கட்டை இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, மைக்கா இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு கோல்டு இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி நெருப்பில் போட்டிங்க. லாஸ்ட்டில் எது தப்பிக்கும்? சொல்லுமா? நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களே. பிளாஸ்டிக் ஒன்றிக்குமா, கோல்டு தப்பிக்குமா? அது போல் கவனிங்க, நம்ம மனசை இயேசு ரத்தத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா, தீய சிந்தை கொண்டு வரானே அவன் அவுட்டு ஃபஸ்ட்டு. இயேசு ரத்த பேர் சொல்ல ஃபஸ்ட்டே சாத்தாதான் அவுட்டு. நீங்கள் வேணா சும்மா அப்படி கை வச்சு இயேசு ரத்தன்னு பாருங்களேன், முதல்ல அவன் போயிட்டு இருப்பான், நம்ம தப்பிச்சிட்டு இருப்போம். அதே படுறா திருடன் கோல்டை திருட வந்தாங்க, வீடு கொளுத்தி விட்ட பிறகு திருடன் செத்துட்டான், கோல்டு தப்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. திருடன் கோல்டு திருட வந்தான், வீட்டுக்குள்ளே வந்துட்டான், திருடிட்டான், தப்பிச்சு போகிற நேரத்தில் வீடு ஃபயர் ஆயிடுச்சு. யாரை தேடின்னு போகலாம் இப்போ வீட்டுக்குள்ளே? திருடன் இருப்பானா கோல்டு இருக்குமா? எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. திருடன் இருப்பானா கோல்டு இருக்குமா? அது போல தான் தைரியமாக இயேசுவை உள்ள கூப்பிட்டீங்கன்னா மொத்த சாத்தான் அவுட்டு. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் என்பது அவுட்டு. நம்ம மட்டும் நிற்போம். காரணம் என்ன? அவர் பார்வையில் நம்ம கோல்டு. ஆண்டர்கையில் ஒரு புது அக்கினி இருக்கு. அந்த அக்கினி என்னன்னா நம்மளை கோல்டு மாதிரி காப்பாற்றும். சாத்தான்ற ஸ்பிரிட் அழிக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு லைட்டர் இல்லை மேட்ச் பாக்ஸ் எடுத்து போய் சாத்தானை கொளுத்தி பாருங்க, அவன் உங்களை கொளுத்திட்டு போயிடுவான். ஆனால் இயேசு ரத்தத்தை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அவனை கொளுத்தலாம், நீங்கள் தப்பித்து பிழைப்பீர்கள். நம் இருதயம் சோதித்து அறியட்டும். சோதித்து அறியுங்க டாடி. வாங்க டாடி, உங்கள் ஹார்ட் டாடி, உங்கள் உள்ளம் டாடி, உங்கள் மனசு டாடி. நீங்கள் இல்லைன்னா அது எனக்கு தேவையே இல்லை டாடி, வாங்க டாடி என்று சொல்லுகிறது போலதான் இந்த தலைவன் இதை சொன்னான். என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். God has pleasure in uprightness. ஆமென். ஒரு முறையும் நமக்கு பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு உணர்ச்சி வந்து நான் சொல்கிறத கேளு, ஒரு சவுண்டு விடு, ஒரு கத்து விடு, ஒரு குத்து விடு, ஒரு கலாட்டா பண்ணு உணர்ச்சி சொல்லும். ஆனால் ஞானமும் கூப்பிடும். ஞானம் கூப்பிடுறதுலே மாதிரி கொஞ்சம் இரு, அமைதியாக இரு, நான் சொல்கிறத கேளு, ஒரு ஜெபம் பண்ணணும். அதை பார்த்து சொல்லுவோம், நீ போயிடு. எங்கள் அண்ணன் உணர்ச்சி வந்திருக்காரு, நான் ஒரு குத்து விட்டு பிறகு அதோட பெரிய குத்து வாங்கிக்கின்னு கத்து போட போகிறேன் அப்படின்னு நம்ம போவோம், நம்ம தோற்றுருவோம். ஆமேன். இன்றைக்கு
உத்தம குணத்தில் பிரியப்படுகிறார் என்றால், என்னை சுற்றிலும் சூழ்நிலை சாதகமாய் இல்லை என்றாலும் அவர் உத்தம குணத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆமேன். உத்தம குணத்தை தான். எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் நாகப்பழ மரம் நிறைய இருக்குது, மாமரம்லாம் இருக்குது. எல்லாம் பசங்க ஏறி கலையெல்லாம் உடச்சி என்னென்னமோ பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். மாம்பழமும் அப்படி தான். காலையில் நான் சர்ச்சைக்கு கிளம்பி வரும்போது அவ்வளோ குட்டி கிடக்கும். இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நிந்தைகள் மத்தியிலையும் அது தான் பலனை கரெக்டாக கொடுத்துனீங்க. மாமரமும் அப்படி தான், அப்படியே கொட்டி கிடக்குது. யோசிச்சு பார்த்தேன், நம் வாழ்க்கையில் சாதகம் இல்லை என்கிற நிலையில்தான் நாம் உத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம் அழகில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நம் பணத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நம் உத்தமத்தில் பிரியப்படுகிற தேவன். நீ போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு, நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ போட்டிருக்க செயின் நல்லா இருக்கு என்று அதிலே பிரியப்படுகிற மக்கள் மத்தியிலே நீ உண்மையாய் இருக்கிறாயே, அது நன்றாய் இருக்கிறது என்று நம்மை பார்த்து சொல்ல ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன் என்று எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் கொடுத்தவன், தன் ராஜ்யத்தை மனப்பூர்வமாய் கொடுத்தவன், ஆலயத்துக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்தவன், இதோ தன் இருதயத்தை கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறான். என் இருதயத்தை உமக்கு நான் கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த இருதயத்தில் உண்டான சிந்தையும் நினைவியம் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் என்று சொல்லி ஜெபித்து தன் மகனுக்காக ஜெபிக்கிறான். 19ஆம் வசனத்திலே, என் குமாரனாகிய சாலோமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவர்கள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ண இந்த அரண்மனை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். நம்ம பிள்ளைங்களோட தலைமுடியை ஹேண்டில் பண்ணுற நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுற நம்ம பிள்ளைங்களோட ஷூவை துடைச்சி தர நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டிய கோல்டு வாங்கி தர அவனோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற வருத்தம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நான், உன்னோட பணத்தை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், உன் மனதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லையே என்கிற வருத்தம் எல்லா பெற்றோருக்கும் உண்டு. தாவீது சொன்னான், அப்பா டேடி உனக்கு வேண்டிய பொண்ணு பொருள் சுகம் எல்லாத்தையும் செஞ்சேன், அவன் இதயத்தை காப்பாற்றுற வேலையை அவர் கையில் கொடுத்தேன். ஆமேன். நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எண்ணம், நான் கொஞ்சம் எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆனேன்னா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வழி, என் பொண்ணு என் வழி, என் பையன் என் வழின்னு இல்லை. உணர்ச்சிகளிலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் அடக்கினீர்கள் என்றால் ஒரு நாள் அதே உணர்ச்சிகளிலே நீங்கள் தோற்று போவீர்கள். உணர்வுகள் மிகவும் முக்கியமான ஒன்று. அவைகள் மிகவும் முக்கியமாய் ஞானமாய் கையாளப்பட வேண்டும் என்பதை அறிந்த இந்த ராஜா மகனுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிறான். என் மகனோட மனசை நீ பார்த்துக்கோ சாமி. சாலமோன் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. சாலமோன் பண்ண மிஸ்டேக்கு ஊரில் உள்ள யாராவது ராஜாங்க வந்து அந்த ஆளை சாகடிச்சிருக்கணும், இல்லைன்னா அவன் காலத்திலே ராஜ்யம் ரெண்டாக பொழந்துருக்கணும். தப்பிக்க விட்டாரு. உங்கள் அப்பா புண்ணியம் கட்டிக்கினான்டா, கரெக்டாக சொல்லணும் என்ன வார்த்தை? அப்பா புண்ணியம் கட்டிக்கினான். இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம், பண்ண முடியாது. வாழ்நாளெல்லாம் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க படிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லாமல் போய் தொட்டுடுறோம். இன்றைக்கு சாலமோனை பார்த்து சொல்கிறார், அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தல். ஆண்டவரே, தாவீதோட ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா அவர் உத்தமமாக வாழலை. சில்ட்ரன் ஆர் அவர் மிரர் இமேஜ். நான் என்னவோ அதான் என் பொண்ணும் என் பையனும் இருக்க போகிறாங்க. புதுசாக வர போகிறது கிடையாது. என்னோட மிரர், நான் என்ன வீட்டில் பண்ணுறனோ அதை என் பிள்ளைங்க பப்ளிக்கில் பண்ணிடுவாங்க. தாவீது பண்ணதை சாலமோன் பண்ணான்னா பூமி தாங்காது. அவர் சொல்லிட்டாரு, என் பையனோட மனசை உங்கள் கையில் கொடுங்க, உங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், என்னால் செய்ய முடியாததை என் பிள்ளை செய்வான். இன்றைக்கு அமர்ந்து என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ செய்ததை காட்டிலும் அதிகம் உன் பிள்ளைகள் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் எப்போதும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன், நான் செய்ததை விட அதிகமாக என் பிள்ளைகள் செய்வார்கள். என் ஞான பிள்ளைகளும் நான் பெற்ற பிள்ளைகளும் செய்ய வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் நம் பிள்ளைகள் தான் எழுப்பி கட்ட போகிறார்கள். நம்ம பணத்தை கொடுப்போம், பொருளை கொடுப்போம், பதவியை கொடுப்போம், கோல்டை கொடுப்போம், சில்வரை கொடுப்போம். கட்டக்கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம், நம் பிள்ளைகள் கட்ட வேண்டியது வரும்.
இன்னைக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் ப்ரேயர் டிரைவ்ல நடந்தோமோ அன்னைக்கு நம்ம கட்டாத சர்ச்சை நம்ம பிள்ளைங்க கட்டுவாங்க. உத்தம இதயத்தோடு இல்லை என்றால் என்ன ஆகும் நம்ம நிலைமை? இன்னைக்கே குழந்தையா இருக்கும்போது சாப்பிடலன்னா 2 தட்டு தட்டி சாப்பிட வச்சிருவீங்க. அன்னைக்கு தட்டுக்கலாம் பார்க்கலாம் உங்க பசங்களை சாப்பிட வைக்க முடியும்? தட்டிட்டீங்கன்னா சாப்பிடாது கன்ஃபார்ம்டா. எவ்வளோ கஷ்டம். இதுவரை தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸு. அவர் தாத்தா வாயிட்டு சாவ போறாரு, அந்த பையனுக்கு 12 வயசு தான். அப்போ எந்த வயசில் அவன் பிறந்திருப்பான் பாருங்க. 100% அப்பா சொல்கிற பேச்சை கேட்க போகிறது இல்லை. வாலிபம் இனிமே தான் வாலிபம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு எண்டோக்ரைன் செக்ரிஷனும் உடலில் உள்ள சுரப்பிகள், வாலிபத்தை வெறியாட்டக்கூடிய சுரப்பிகள்லாம் சுரக்க போகுது. அவன் கண் பார்வை இனிமே மாறப்போகிறது. அவன் நினைச்சதெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வரப்போகிறது. கண் பார்த்ததெல்லாம், ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரப்போகிற வயதுல ராஜ்யம் கையில வந்துருச்சு. பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கையில இருக்கும்போது கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறான், என் மகனை பாதுகாத்துக் கொள்ளும், என் மகனை பாதுகாத்து. இன்றைக்கு நீங்களும் நானும் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், என் மகனை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமேன். சபையார் அனைவரும் பார்க்கிறார்கள், பணிந்து கொள்கிறார்கள். கர்த்தருக்கு பலிபிடுகிறான். கடைசி நாளிலே, அடுத்த நாளிலே சர்வாங்க தகன பலிகளையும் இடுகிறான், பான பலிகளை இடுகிறான். எல்லாரும் ஆண்டவருக்கு செலுத்துகிறார்கள். ஆமேன். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாதோக்கு வருகிறார், அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே உட்காருகிறான். ஆமேன். சிங்காசனத்தில் யார் உட்கார போகிறது? சாலமோன். இப்போ அந்த சேரில் உட்காந்த தாவீது எங்கே வர போகிறாரு? சைடில் உட்கார போகிறார். உட்காந்து யாரை பார்க்க போகிறாரு? தன் மகனை பார்க்க போகிறார். எப்படிங்க இது? தாவீது தான் ராஜாவாக இருப்பாருன்னு பார்த்தா யார் ஆயிட்டது? இப்போ தாவீது உயிரோடு இருக்கும்போது இன்னொரு ராஜாவை தன் ஸ்தானத்தில் பார்க்கிறான். தாவீது அப்செட் ஆனாரா? அப்செட் ஆகலை. தான் பையன் தான் ராஜா ஆனான், மனசை தேத்திக்கல. என்ன பாருங்க, இதான் மெயின் விஷயம். இந்த ராஜ்யம் என்னை விட்டு ஒரு நாள் போகும் என்பதை தெரிந்திருந்தான். ஆடு மேய்த்திருந்த நான் அரசனானது உண்மை, அந்த அரசாட்சி என்னை விட்டு போவதும் உண்மை. நம்ம வாழ்க்கையில் அடைந்த அனைத்து வெற்றிகளும் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். அனைத்து பதவிகளும் நம்மை விட்டு போகும். அன்றைக்கு சுரமண்டலத்தை எடுத்து கர்த்தரை துதித்தானே, அந்த துதிக்கும் போது வந்த என் ஆண்டவர் போதும் என்று ராஜ்யபாரத்தை ராஜினாமா செய்துவிட்டு கர்த்தர் கரத்தை பிடித்து புறப்பட்டு போகிறான் பரலோகத்தை தேடி. The relationship with God is real and eternal. எல்லாம் போகும். எதையும் நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எல்லாம் நம்மை விட்டு போகும். தன் மகனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்தவன் திருப்பி கொடுத்தான். தன் பதவியை, பதவி பறி போகவில்லை, கொடுத்தான். ஒரு பெரிய அரங்கத்திலே பல ஆயிரம் கணக்கான மக்கள் கூடி செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறதுல ஒரு பிரசங்கியார் செய்தி கொடுத்தார். அவர் பேச எல்லாரும் கரகோஷம் அடித்தார்கள். அவரை எல்லாரும் பார்த்து புகழ்ந்தார்கள். இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று. அந்த பெரிய பிரசங்கியார் தன் பிரசங்கத்தை முடிக்கும் போது சொன்னார், இந்த பெரிய பிரசங்கியாராய் இருக்கிற பெயர் என்னை விட்டு சீக்கிரம் போய்விடும். நான் பேசும்போது கை தட்டுகிற நீங்கள் ஒரு நாள் என்னை கை தட்டாமல் போவீர்கள். இந்த கை தட்டுதல் தற்காலிகம், அது என்னை விட்டு போகும். இந்த பெரிய திருச்சபையின் போதகன் என்கிற பெயர் என்னை விட்டு போகும். எல்லாம் என்னை விட்டு போகும். அவருடைய மகன் என்கிற பதவி என்னை விட்டு போகாது. இந்த அரங்கத்துக்குள் வந்த நான் நீங்கள் கொடுத்த பேரும் புகழையும் வாங்கி மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து விட்டு அவர் மகனாய் வந்த நான் அவர் மகனாகவே திரும்பி போகிறேன் என்று எளிமையாய் இறங்கி போனான். இதான் தாவீதோட லைஃப்பில். அன்றைக்கி சாப்டரு ராஜா கதை முடிய போகுது. மரணம் அடைஞ்சிட்டாராம். தாவீதை ஹீரோவை பார்த்த நம்ம செத்து போய் கண்ணை மூடின்னு பார்க்குறத டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது மகதலேனா மரியாள் அரிமேத்து ஊரானாக யோசேப்புலாம் பார்த்தாங்க. அலறி அடிச்சுன்னு எழுதிருப்பாங்க, இயேசுவே செத்து போனவங்களாம் உயிரோட இருப்பீங்க, நீ செத்துட்டியே. சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது மரித்தான், அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் எருசலேமில் அவர் என்ன பண்ணுறாரு? இருக்காரு. ஆனால் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. தாவீது ஸ்டோரியில் நம்ம நிறைய கற்றுக்கிறோம்.
தாவீதை தாண்டிலும் தகப்பனுடைய ஆட்சியின் முடிவு, மகனுடைய ஆட்சியின் துவக்கம், தேவனுடைய ஆட்சியின் தொடர்ச்சி என்று சொன்னேனே. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார். தாவீதின் ராஜ்யத்தில் நாம் கற்றுக்கொண்டவைகள் காட்டிலும் இயேசுவின் ராஜ்யத்தில் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். நாம் எச்சரிக்க போகிறோம். அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார், அதனால் எழுந்து நிற்க போகிறோம். அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார், அதனால் நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார், அதனால் நாம் எழுந்திருக்க போகிறோம். ஒரு விசை கூட நாம் கர்த்தருக்கு என அர்ப்பணிக்க போகிறோம். காரியம் பெரியது, வேலை பெரியது, அவருடைய ராஜ்யம் பெரியது, கர்த்தருடைய பணி பெரியது. ஆனால் சாலமோன் இளைஞனாக இருக்கிறான். நம்ம ஆண்டவர்களை ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்ப்பா. உங்கள் ஊழியம் பெருசு, ஆனால் நான் சின்ன ஆளுப்பா. நீங்கள் கொடுக்குற வேலை பெருசு, நான் சின்னவன் என்றால் எளியவனுக்கு கூட எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்மை அவர் திருப்பணிமை நடத்துவார். அர்ப்பணிக்க போகிறோம். அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ டேடி. தேங்க்யூ டேடி. தேங்க்யூப்பா. அப்பா மெய் துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே மெய் துதிக்கிறோம். எங்கள் தந்தையே மெய் துதிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் வாழ்கிற வாழ்க்கை அது நமக்கு மாத்திரம் சொந்தமல்ல. தேவனமே அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாம் இந்த உலகத்து போயிடலாம். ஆனால் கத்தருகின்ற உறவு தான் என்னென்றைக்கு மாறாததா இருக்குது. கத்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரேப்பா, என்னுடைய சரீரத்தை உமக்கென்று நான் கொடுக்கிறேன் தகப்பனப்பா. என்னுடைய காணிக்கையில உமக்கென்று கொடுக்கிறப்பா. எங்களுடைய தாளந்துகளை உமக்கென்று எல்லாம் கொடுக்கிறப்பா. என்னையே நாங்கள் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனு சொல்லிட்டு ஆண்டு சமத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பாடலை கூட சேர்ந்து நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமாய். ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவார். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனப்பா, எங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே ஆண்டவரே எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, ஆசீர்வதிப்பட்ட இந்த காலை வேலைக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா.
ஆவியானவரே, எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. இம்மட்டும் பேசுகிற தேவன், இனிமேலும் நீர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க. இயேசு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்ச நாளாகும் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்த இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்தில் இருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகள்லாம் நான் உத்தமத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன் என்று கர்த்தர் என்று இந்த தாவீது சொல்லுகிறார். ஆமென். இந்த தாவீது ஏராளமான சொத்துக்கள், ஏராளமான காரியங்களை சவதரித்து ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறான். ஆனால் அவன் எல்லாத்தையும் கொடுத்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இதெல்லாம் அது உம்முடைய கரத்தில் வந்ததுப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்ததை நான் திரும்ப உமக்கென்று கொடுக்கிறேன். எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் பிறந்தது ஒரு எளிய குடும்பத்துல பிறந்தேன். ஆனால் எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்தீங்கப்பா. நீங்க கொடுத்ததை நான் திரும்ப உமக்காக தான் கொடுக்கிறேன். ஒன்றும் என்னுடையது அல்ல என்று தாவீது சொல்லுகிறேன். ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். ஆமென். நாம் எவ்வளவு எளிய நிலைமையில இருந்திருப்போம், எவ்வளவு தாழ்மை நிலைமையில இருந்திருப்போம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் யாருடைய இருந்தால் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற, மகனே, நான் உன்னிடத்தில் கொடுத்த நீ எனக்கு என்று திரும்ப கொடுப்பாயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம கொடுக்க நாம தயாரா இருக்கிறோமா என்று கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் கூட எனக்கு கூட சிறிய வயதிலிருந்து ஊழியத்தை செய்ய மிகவும் விருப்பம், வாஞ்சை. ஆனால் எனக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய இன்னும் உலகத்துக்காக பணம் சேகரிக்கணும் என்று நான் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன, நான் வண்டி ஓட்டிட்டு ஓடிட்டு வரும்போது என்னோட இடைப்பட்டார். ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் காதில் விழுது, மகனே, இந்த உலகத்துக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் நீ நீ மறித்த பிறகு என்னிடத்தில் வந்தாய், நீ என்னிடத்தில் எண்ணத்தை நீ கொண்டு வருவாய் என்று கர்த்தர் என்று சொன்னார். அப்போதான் எனக்கு ஒன்று, ஆண்டவரே இயேசுப்பா, நான் உலகத்தில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது உமக்கென்று அர்ப்பணிக்கலாம், அது ஒன்றுமே இல்லையப்பா. நான் உம்மிடத்தில் வரும்போது என்னத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் வெறுங்கையா நிற்பதை விட உமக்காக நான் பணி செய்கிறேன் என்று ஆண்டு தினமே நான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆமென். இன்றைக்கு நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, நான் உனக்கு நல்ல உயர்வை கொடுத்தனே, நல்ல சரீர சுகத்தை கொடுத்தேன், எதற்காக? நான் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தேன், எதற்காக? நான் உலகத்தில் சம்பாதிக்க உனக்கு பொருளை கொடுத்தேனே, எதற்காக? அது என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தானம்மா. நான் உனக்கு இன்ஃபுளுன்ஸ் தந்தேனே, எதற்காக? அது என்னுடைய ராஜ்யத்தை கட்ட நீ எனக்கு தருவாயா என்று கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். முடிந்தவர் நம்ம முழங்காலம் படிட்டு கர்த்தாவை சொல்லமாப்பா, என் வாழ்க்கையில கொடுத்தது எல்லாமும் முடியுதாப்பா. என் வாழ்க்கையில ஒன்றுமே நான் எனக்கு என்ன சொந்தம் இல்லப்பா, எல்லாமும் முடியுதப்பா. நான் உமக்கு என்று அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லிட்டு கர்த்தர் சப்தம் அர்ப்பணிக்கலாமா? ஒரு சில நேரத்தில் நாம் நினைத்து கொண்டிருப்போம், ஆண்டவரே, நான் இன்னும் பிறகு நான் ஊழியத்துக்கு வரப்பா. ஆண்டவரே, இன்னும் எனக்கு நான் இவ்வளவு வேலைனாங்க அப்பதான் முச்சிட்ட ஊழியத்தை செய்யறப்பா. ஆண்டவரே, இன்னும் நான் உலகத்துக்காக ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டு சொன்ன, மகனே, உனக்கு கொடுத்த ஜீவன் அது நான் கொடுத்தது என்று கர்த்தர் சொல்லுறேன். உனே, உனக்கு கொடுத்த வாழ்வு அது நான் கொடுத்தது, அது எனக்கு என்ன அர்ப்பணிக்க மாட்டேன் கர்த்தர் கேட்டுக்கிறார். இது ஒரு சாய் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. சொல்லப்பா, நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா. சொல்ல வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வை
வீணாத வீரங்கள் ஆண்டவா முன்வை மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுப்பா எங்கள் சுயங்கள் சாகட்டப்பா எங்களை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா அப்பா எங்களை உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறப்பா எங்களை எல்லாம் வாய்களை தந்து சொல்லப்பா எப்பா எங்களை உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா இயேசுவே நாங்கள் எங்களுக்கு சொந்தமானது அல்லப்பா நாங்கள் உமக்கு சொந்தப்பா இயேசுவே நான் எனக்கு சொந்தம் அல்லப்பா ஆவியானவரே நான் உமக்கு சொந்தப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் சொந்தப்பா ஆவியானவரே நான் உங்களை அர்ப்பணிக்கிறப்பா உங்க ராஜ்யத்தை நான் எழுந்து கட்டுறப்பா உமக்கு என்று ஊழியத்தை நான் செய்யறப்பா என்னை உங்களுக்கே அர்ப்பணிக்கிறப்பா நீங்கள் அதில் பிதாவே தாசிரிப்பட்ட இந்த ஆண்டவரே இந்த கால வேளையில தகப்பனே இது தாவீது சொன்னது போலப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொன்றும் அது உமக்குரியது தகப்பனப்பா நாங்கள் உமக்குரியதை உமக்கே நாங்கள் செலுத்துகிறப்பா வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா உங்க நாமத்துக்கு என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று எங்களை அர்ப்பணிக்கிறாச்சா நீர் எடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா இன்னும் உடைய ராஜ்யத்தை எங்களை பயன்படுத்துங்கப்பா இன்னும் அநேக கோடி ஆத்துமாக்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா இன்னும் அநேக கோடி விழுந்து போன ஆத்துமாக்களை உமக்கென்று தகப்பனே எங்களை நாங்கள் கொண்டே நீர் பயன்படுத்த விடமா சேப்பிக்கிறப்பா உடைய ஆவியானவர் அபிஷேகம் எங்களோட கூட இருந்து வழிநடத்தப்பா எங்களை உமக்கென்றே நாங்கள் அர்ப்பணிக்கிறாச்சா நீ பொறுப்பேற்று ஆசீர்வாதம் ஏசு மூலம் சொன்ன பிதாவே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும் ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா